பண்டிகை காலங்கள்ல எல்லாரும் பரபரப்பா வேலையை பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல ஏதாச்சும் வேணும் அப்படின்னா உடனே நம்ம மொபைல் போனை எடுத்து டெலிவரி ஆப்ல ஆர்டர் போட்டுருவோம். என்ன ஆர்டர் செஞ்சாலும் 10 நிமிஷத்துக்குள்ள வந்துடும். ஆனா 10 நிமிஷத்துல டோர் டெலிவரி இனிமே உங்களுக்கு கிடையாது. அச்சச்சோ ஏன் அப்படின்னு ஷாக் ஆகுறீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நியூஸ் டீப் டைவ்ல டீப்பா தெரிஞ்சுக்க போறோம். டைட்டில கேட்டதுமே இங்க பல பெண்கள் ஷாக் ஆகியிருப்பீங்க. ஆமாங்க, பின்ன இந்த காலத்துல நம்மள எத்தனை பேரு கால் கடுக்க நடந்து போய் அண்ணாச்சி கடையில மளிகை சாமான்களை லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு இருக்கோம். எப்ப இந்த வீட்டு உபயோகத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் பிளிங்கிட், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்ல டோர் டெலிவரி செய்ய ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே கொஞ்சம் கொஞ்சமா மளிகை கடைக்கு போறது குறைஞ்சு போச்சு. அதுவும் 10 நிமிஷத்துக்குள்ள என்ன பொருள் ஆர்டர் செஞ்சாலும் வந்துடும். உதாரணத்துக்கு சாதம் வைக்க அரிசி இல்லையா, ஒலைய வச்சு தண்ணீர் சூடாகிறதுக்குள்ள இந்தாங்க மேடம் உங்க ஆர்டர்னு டோர் வாசல்ல வந்து நின்றுவாங்க நம்ம டெலிவரி பாய்ஸ். கண்டிப்பா நான் பொய் சொல்லலைன்னு நம்புறேன். ஆனா இனி உங்களுக்கு 10 நிமிஷத்துல டோர் டெலிவரி கிடையாது. ஏன்னா டெலிவரி பாய்ஸோட பாதுகாப்பும் முக்கியம் தானே. முதல்ல இந்த 10 நிமிட டெலிவரி எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். முன்னாடி கோவிட் நேரத்துல தாங்க இந்த பயன்பாடு அதிகமாச்சு. அரை மணி நேரத்துக்குள்ள பொருட்கள் டெலிவரி செய்யப்படும் அப்படிங்கிறது பரவலாச்சு. அனைத்து மக்களும் இந்த பிளிங்கிட், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் அப்புறம் ஜெப்டோ மாதிரியான ஆப்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த ஆப் எப்படி இயங்குதுன்னா டார்க் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டார்க் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எல்லா வகையான பொருட்களும் தயாரா வச்சுக்கிறாங்க. அதாவது கோடவுன்னு நாம சொல்லலாம். இங்க நேரடியா நாம போய் வாங்க முடியுமான்னு கேட்டா முடியாது. நாம மொபைல்ல இருந்து ஆர்டர் பண்ற பொருட்களை எல்லாத்தையும் பேக் பண்ணி ஊழியர்கள் தயாரா வைப்பாங்க. அப்புறம் ஒரு டெலிவரி நபர் அங்க போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நமக்கு 10 நிமிஷத்துல டோர் டெலிவரி பண்ணிடுவாரு. இப்படித்தான் இது நடக்குது. பிளிங்கிட் மொத்தம் இதுவரைக்கும் இந்தியாவில் 1816 டார்க் ஸ்டோர்ஸை வச்சிருக்காங்க. இதை இன்னும் 3000 வரைக்கும் உயர்த்தவும் இருக்காங்களாம். அடுத்ததா ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் இந்தியாவில் இதுவரைக்கும் 1062 டார்க் ஸ்டோர்ஸ் இருக்கு. 127 சிட்டிஸ்ல இந்த சர்வீஸை அவங்க பண்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது ஜெப்டோ கிட்டத்தட்ட 1200 டார்க் ஸ்டோர்ஸை வச்சிருக்காங்க. 80க்கும் மேற்பட்ட சிட்டிஸ்ல அவங்க சர்வீஸை பண்றாங்க. இது இன்னும் வரும் காலங்களில் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்தியாவில் இந்த விரைவு வர்த்தகத்துறை வசதி சீர்குலைக்கும் சக்தியாகவும் மாறிட்டு வருது. ஏன்னா வர்த்தக அமைப்பான AICPDF, அதாவது அகில இந்திய நுகர்வோர் பொருட்கள் விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு படி இந்த டோர் டெலிவரி வசதியினால கிட்டத்தட்ட 2 லட்சம் சின்ன சின்ன மளிகை கடைகள் மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இதனால சிறிய மளிகை கடை வியாபாரிகள் பெரும் நஷ்டத்தையும் சந்திச்சுட்டு வராங்க. டேட்டம் இன்டெலிஜென்ஸ் அவங்க நடத்திய ஆய்வுல இந்த டோர் டெலிவரி வசதி ஆப்கள்னால மளிகை கடைகளுக்கான வருவாய் அப்படிங்கிறது 128 கோடி வரைக்கும் குறைஞ்சிருக்கா. இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் ஆப்கள் மூலமா தான் மளிகை பொருட்களை வாங்குறாங்களாம். இதுல பிளிங்கிட்டோட பங்கு மட்டும் 40% அதிகமா வர்த்தகம் நடக்குது. இது வர்த்தகத்துறையில பெரிய மதிப்பு அப்படின்னே சொல்லணும். ஆனா அதே நேரம் 2030ஆம் ஆண்டுக்குள்ள 2.35 கோடி பேர் வருஷத்துக்கு இந்த ஆன்லைன் டோர் டெலிவரியை பயன்படுத்துவாங்க அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு. அப்ப இன்னும் இந்த சின்ன சின்ன மளிகை கடை நிலைமைலாம் என்ன ஆகும் அப்படிங்கறது கேட்டா கேள்விக்குறிதான். இந்த நிலையில தான் டிசம்பர் 25 அப்புறம் டிசம்பர் 31 தேதிகள்ல டெலிவரி தொழிலாளர்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்துல ஈடுபட்டாங்க. 10 நிமிட டோர் டெலிவரி செய்யறப்ப சாலையில நிறைய விபத்துகள் ஏற்படுது. ஏன்னா நாங்க அவசரமா போய் அந்த பொருட்களை டெலிவரி பண்றோம். இது பாதுகாப்பற்ற சூழலா இருக்கு. நிறைய அழுத்தம் கொடுக்கப்படுது. நிறைய டெலிவரி செய்யணும் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே முன் வச்சு தொழிலாளர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இன்னொரு பக்கம் அவங்க வைக்கிறது என்னன்னா ஒரு நிலையற்ற வருமானம் இதுல. அதே நேரத்துல குறைந்த அடிப்படை ஊதியத்துக்கு ஒரு நாளைக்கு 100 கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்ய நாங்க தள்ள
வருத்தப்படுறோம். இதுல அதிகரிச்சுட்டு வர எரிபொருள் செலவு ஒரு பக்கம், சமூக பாதுகாப்பு சலுகைகளே இல்லாத எங்களை மாதிரியான டெலிவரி பாய்ஸுக்கு கடைசியா டியூட்டி முடிஞ்சு போறப்ப கையில பெருசா காசு கூட தங்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தத்தோடவும் சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் இன்டர்னல் குழுமத்தினுடைய, அதாவது ஜொமேட்டோ இருக்கு இல்லையா, அதனுடைய தலைமை நிர்வாக அதிகாரி தீபிந்தர் கோயல் என்ன சொல்லியிருந்தார்னா, நாங்கள் பாதுகாப்பற்ற வாகனம் ஓட்டுறதெல்லாம் ஊக்குவிக்கல, எங்க கடைகள் வாடிக்கையாளர்களுக்கு பக்கத்துல தான் இருக்கு, அதனால விரைவான டெலிவரி நடக்குது, ரைடர்கள் எல்லாமே வேகமா போகணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லல, 10 நிமிஷத்துல டெலிவரி பண்ணணும்னு அழுத்தமும் கொடுக்கலன்னு சொல்லி அவர் தரப்புல எக்ஸ் தளத்துல விளக்கத்தை கொடுத்திருந்தார். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் விளக்கம், இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அதே நேரம் தொழிலாளர்கள் கூட்டமைப்பு, அதாவது IFAT அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, மத்திய தொழிலாளர் அமைச்சர் மாண்டவியாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல நியாயமான வெளிப்படையான ஊதியம் கொடுக்க சொல்லுங்க, தொழிலாளர்களோட குறியீடுகள் கீழே நிறுவனங்களை ஒழுங்குபடுத்த சொல்லுங்க, தல நிறுவனங்களை ஒழுங்குபடுத்த சொல்லுங்க, தொழிலாளர்கள் பழிவாங்கப்படுறதெல்லாம் நிறுத்த சொல்லுங்க, நியாயமான ஊதியம், பாதுகாப்பு, அப்புறம் சமூக பாதுகாப்பு இது எல்லாமே உறுதி செய்யணும், இதுல மத்திய அரசு உடனடியா தலையிடணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியாக தான் என்ன நடந்துச்சுன்னா, மத்திய தொழிலாளர் துறை மந்திரி மன்சுக் மாண்டவியா இவர் ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களோட பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார். அப்ப டெலிவரி ஊழியர்களோட பாதுகாப்பை கருத்துல கொண்டு ஆன்லைன் வணிக நிறுவனங்கள் தங்களுடைய விளம்பரங்கள்ல இந்த 10 நிமிட டெலிவரி, இந்த மாதிரியான குறுகிய கால டெலிவரி குறித்த விளம்பரத்தை நீக்கணும்னு சொல்லி மத்திய அரசு தரப்புல டெலிவரி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து தான் இப்ப பிளிங்கிட் தன்னோட எல்லா விளம்பரங்கள்ல இருந்தும் 10 நிமிட டெலிவரி அப்படிங்கிற விளம்பரத்தை நீக்கிட்டாங்க. அதாவது 10 நிமிடங்கள்ல 10,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் டெலிவரி செய்யப்படும் அப்படிங்கிற டேக்லைனுக்கு பதிலா உங்கள் வீட்டு வாசலில் 30,000க்கும் மேற்பட்ட பொருட்கள், அதாவது உங்கள் வீட்டு வாசலில் 30,000+ பொருட்கள் டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு அவங்களோட டேக்லைனை மாத்திருக்காங்க. ஊழியர்களுக்கு ஏற்படக்கூடிய பணி அழுத்தம், சாலை பாதுகாப்பு இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு நேரக்கெடு விதிக்கிறத கைவிட மத்திய அரசு அறிவுறுத்தியதை ஏற்றதா பிளிங்கிட் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கு. அடுத்தபடியா ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஜெப்டோ இந்த மாதிரியான நிறுவனங்களும் இதை பின்பற்றும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இதனால தான் இனி நாம ஆர்டர் செய்யற டோர் டெலிவரி பொருட்கள் 10 நிமிஷம் இல்லாம குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நமக்கு கிடைச்சிடும். ஆக என்னதான் நாம இருக்கிற இடத்துல இருந்து பொருட்கள் அவசர தேவைக்கு ஆர்டர் செஞ்சாலும் இதுல விலை மதிக்க முடியாத டெலிவரி பாய்ஸோட உயிரும் அவங்களுடைய பாதுகாப்பும் இருக்கு அப்படிங்கிறத நாமளும் உணரணும். அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கைண்டாவும் நடந்துப்போம். நன்றி.